ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஆஞ்சநேய பிரசோதயாத். ஓம் ராமதீதா மகாதீரா ருத்ரவீயா சமுத்தமா ஆஞ்சனா கர்ப்பா சன்பூதா வாயுபுத்ரா நமோஸ்துதே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி 28/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சப்தமி, இரவு 7 மணி வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் போராடம் முற்பகல் 11:50 வரை, பிறகு உத்திராடம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. ராகு காலம் பிற்பகல் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாளில் மிகவும் சிறப்பு. யாருக்கு, எந்த ராசிக்கு, எந்த நட்சத்திரத்துக்கு? அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனாக மதியம் வரை இருக்கும். பிறகு அதே நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சற்று கவனம், நிதானம் தேவை. கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அந்த ராசியில் உள்ளவர்களுக்கு மிகவும் சிறப்பு. மதியம் வரை, மதியத்துக்கு பிறகும் சிறப்பு. மதியம் வரை சிறப்பாக இருக்கும். சற்று சிறப்பு குறையும் மதியத்துக்கு பிறகு. மிருகசீரிஷம் சித்திரை ஆவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பொறுமையும் நிதானமும் தேவை. ஏதாவது ஒரு வகையில் வீண் வாக்குவாதம், வம்பு வழக்குகள் ஏற்படும். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும், அந்த அவர்கள் உள்ள ராசி அவர் சார்ந்தவர்களுக்கும் மிகவும் கவனம், பொறுமையோடு இருந்த நீங்கள் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும் மதியம் வரை. பிறகு மதியத்துக்கு பிறகு சற்று கவனம், நிதானம், பொறுமை தேவை. நண்பர்களே, இன்றைய புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை எடுத்தது எல்லாம் தடைகள், மனசச்சரவுகள் உருவாகும். மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்தது எல்லாம் சாதகமாக முடியும். பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை மிக மிக சிறப்பு. மதியம் 12 மணிக்கு பிறகு மிகவும் பொறுமையும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ஆயில்யம் கேட்டை மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மதியம் வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு மிக மிக சிரமமாக இருக்கும். மாலை நேரத்தில் எடுத்த காரியம் அனைத்து வெற்றி அடையும். இன்றைய நாள் இந்த நட்சத்திரத்தை சார்ந்த அனைவரும், அவர்கள் சார்ந்த ராசியில் உள்ளவர்களும் மிகவும் பொறுமை காத்து நிதானத்தோடு செயல்பட்டால் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். மாலை இரவு 7 மணிக்கு பிறகுதான் அஷ்டமி ஆரம்பம். அதனால் அஷ்டமி என்று இருப்பதனால் பயம் தேவையில்லை. அஷ்டமியில் வந்தாலும் பெரிய பயம் தேவையில்லை. நிறைய பேர் அஷ்டமி என்றால் பயந்து கொள்கிறார்கள். புதிதாக ஏதாவது ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு மட்டும்தான் சிறு தடங்களை தவிர, அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அஷ்டமியே யோகமாக இருக்கும். அதையே நன்மையாக நடக்கும். பெரும்பாலும் அதை கண்டால் ஒருத்தருக்கு அது சொன்னாலே பயம் வரும். இருந்தாலும் நீங்கள் கவனம் வேண்டும். புதிய பொருள் வாங்குவது, புதிய காரியம் தொடங்குவது மட்டுமே சற்று தள்ளி வைக்க வேண்டும். அன்றாட பிரச்சனைகளில் அஷ்டமியால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.